திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஏற்கனவே மேடையில் வந்து சுஷீலா அவர்களை பற்றி சொல்லிவிட்டதால் இரண்டு வரிகள் அவரை பற்றி சொல்ல பிரியப்படுகிறார். அவருக்கு என்னிடம் மைக். தேங்க்யூ. நான் இது படித்த பொழுது திரு ராமமூர்த்தி அவர்கள் வரல. அவருக்காக மீண்டும் ஜஸ்ட் 2 வரி மட்டும் படிச்சு, மறக்க முடியுமா கடந்த கால இசை வழங்கும் சுகத்தை இழக்க முடியுமா? சுசீலாவின் பாடல்களை மறக்க முடியுமா? இசைக்கலையில் அவர் திறனை மறக்க முடியுமா? விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்னும் இரட்டையரின் இசையமைப்பில் சுசீலாவின் குரல் கனிந்தது. பாடல்தோறும் மனத்தை மயக்க சிறந்த அமைப்பினாலே பாட்டை விரும்பும் காதுகளின் தாகம் தணிந்தது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாடகியுடன் நான் எத்தனை இருகுரல் இசை பாடல்கள் பாடுகிறேன் என்றால் எல்லாமே ஹிட்டான பாடல்கள் தான். அண்ணா விஸ்வநாதன் அடிக்கடி சொல்லுவார், அந்த மாதிரி ஹிட் பாடல்கள் பாடும் ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு தந்தமைக்கு ஆண்டவனை நான் வணங்குகிறேன். இப்படிப்பட்ட மேதைகள், மகான்கள், சாதனையாளர்களோடு சேர்ந்து நானும் இங்கு நின்று பேசும் ஒரு வாய்ப்பினை தந்தமைக்கு UK முரளிக்கும் திரு நெல்லை அவர்களுக்கும் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்து மீண்டும் கொடுத்தேன் இந்த நினைவு பரிசு சுஷீலா அவர்களுக்கு. மீண்டும் என்ன எப்பொழுதுமே அதிகம் பலம் சொல்லுவாங்க. அதனால நல்ல ஆரோக்கியத்துடனும் ஐஸ்வர்யத்துடனும் மன நிம்மதியுடனும் பல ஆண்டுகள் அப்படின்னா 100க்கும் மேல் வாழ்ந்து வளர்ந்து ஓங்கி பாடி மகிழ்ந்து மகிழ்விக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வணங்க மாட்டேன், ஆனா ஆசிகளும் கோர மாட்டேன். நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you. All the best. God bless. Thank you very much, PB Srinivas sir, for keeping that speech very short and sweet.